வீடியோ பார்க்க யூடியூப்ல பார்த்தா கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும் முழு வீடியோ கிடைக்கும். ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்தா கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. இது இலத்தழை ஊற வச்சு கரைச்சல் சார். இது பூச்சி விரட்டி சார். ஆக்சுவலாக இங்கே வேப்பந்தழை, புங்கந்தழை, எருக்கந்தழை, தும்பத்தழை, பப்பாளி தழை, மீன் அமிர்தம் தயாரிக்கிறேன் சார். ஜீவாமிர்தம் அடுத்தது புண்ணாக்கு கரைச்சல், கடலை புண்ணாக்கு கரைச்சல் தயார் பண்ணுறாங்க. அடுத்தது இல்லைங்கக்கா வேப்ப எண்ணெய் கரைச்சலும் நம்ம இது பண்ணுவேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த 3G கரைச்சல்னு சொல்லுவாங்க, அதையும் நானே ரெடி பண்ணுறோம் சார். அடுத்தது இந்த இயற்கையில் வர கசப்பாக இருக்க 3 தழை, இலைத்தழை ஊற வச்சு கோமியத்தில். இதனால இப்போ நன்மைகள் பயிர் செழிப்பாக வளரும் சார். காய்கள் திரட்சியாக இருக்கும். எடைகள் நெல்லுங்களுடைய எடையெல்லாம் கூட கூடும் சார். எல்லாமே திரட்சியாக இருக்கும். ஆமாம், அனுபவிச்சிருக்கேன் சார். இதுங்களுடைய பயிர்களுடைய வளர்ச்சி அதிகரிக்குது சார். ரெண்டாவது பூச்சிக்கொல்லி எல்லாம் விரட்டி விடுறதுங்க. பூச்சிக்கொல்லியை விட வளர்ச்சி அதிகமாக திரட்சியாக இருக்குது. புரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். அந்த இது செழுமையாக பயிர் வளர வைக்கிறது மெயின் இதுங்க. கிழங்கு எல்லாம் நல்லா திரட்சியாக ஊற வைக்கும். இயற்கை உரம் எப்போங்க கொடுத்துட்டே இருக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஒன்று இலை வழியாக கொடுக்கலாம், அல்லது தண்ணி இங்கே வேர் வழியாகவும் கொடுக்கலாம் சார். பயிர் ஒன்றும் பாதிக்காது, ஒன்றும் பாதிக்காது.